சுபேஜயம். சந்திரன் இல்லா வானம், தாமரை இல்லா தடாகம், மந்திரி இல்லா சபை, மதகரி இல்லா சேனை, சுந்திரன் இல்லா புலவன் தோற்றவன் சொல்வார்கள். சந்திரனுக்கு ஒப்பற்ற குட்டக்குளமான மகேந்திரன் அவர்கள் அளிக்கப்பட்ட மனம் தனது பாட்டனாராகிய நாராயண சாமி அவர்கள் செத்து செவ்வதி சாலோக சாமி சாய்க்கம் 4வது அடைந்தார் என்று அன்னொரு பேர்ல பனையோடு 50 எதுக்கு கொடுத்தாங்க? எதுக்கு? வாழ்த்துக்கு அவர் பேர்ல சரி. நான் யாரோட விஷயம் சொல்லுங்க. பரிமள கண்டைக்கும் பிறந்த வியாச முனிவர். சரி, அப்படியே விட்டு சுவாமி. நான் இங்க எதுக்காக வந்தேன்? எதுக்கு? என்ன சமாச்சாரம்? அதான் விளக்கம். எனக்கோ பெண்ணுரோ இல்லை, பிள்ளையோ 3. எப்படி? அதெல்லாம் சொல்லிட்டு. சரி சரி, பெண்ணுரோ இல்லை, பிள்ளையோ 3. ஆமா ஆமா. ஆனா இருந்தாலும் இந்த வந்து நோக்கம் 60 கோடி ஓடவே அவன் செய்த சூதால் 5 பஞ்ச பாண்டவர்கள் எப்படி இருக்கார்கள்? எப்படி? பாண்டவர்கள் அலைந்து திரிந்து அமர்ந்திருக்கார்கள். அந்த நேரத்தில் நினைக்கிற போது மனோவேகம் புறப்பட வேண்டும். அங்க பார், இறங்குது தங்கக்கூடிய பர்ணகசாலை தாத்தா வந்து விட்டார். சொல்ற போய் வணக்கம்.
பணிவான வணக்கம் தாத்தா. தாத்தா உன் பேரப்பிள்ளை வச்சு பாஞ்சாலி மலைவந்தாங்க. தர்மா தர்மரே விமஜனா தர்மரே விமஜனா தரதையா மாடி காடி ஒரு பங்கே அறிந்தவல்ல மதிப்புள்ள நகரவாயே. பணித காரணத்தினால் நலமுடன் வாழுங்கள் இவராஜாக்கள் சொல்கிறாயே. ஆமா தாத்தா பிறவில பிறந்து ஏப்பா என்ன தருணம் எடுத்தது இந்த பாட்டு பெரியப்பா பிள்ளை எங்களை வஞ்சித்தான் ஒரு கோடி வஞ்சித்தான். அது எல்லாம் திறமையால் ஏற்றுக்கொண்டு நாங்க வாழ்ந்து வரும் நேரத்தில் தாத்தா கனகத்திலே அடகு வனத்திலே பாண்டுவலை ராஜாக்கள் இருக்கும் போது பீமனின் மேலே கோபிக்கிறார். விதியன் கண்டம் காணாமல் என தூசிக்கிறார். சகாதவர் தலையை அசைக்கிறார்கள். நான் இப்படி நெல்லோடு பிள்ளடிப்பட்ட பான்மை போல் அடிபட்டு இருக்கிறோம் தாத்தா. இந்த 10வது வனத்திலே காலங்களைக்க வேண்டுமானால் எங்க பார்த்தாலும் ஈச்சங்காடு சுண்ணாம்புக்கள் மேடு மணல் மேடாக இருக்கிற காலத்தில் எப்படி ஒரு வருட காலம் கழிப்பது என்று தாத்தா உனக்கு வழி கேட்கலாமல். தர்மநந்தனா எத்தனையோ சூதுகள் செய்தால் சொல்லவில்லை. ஆனால் இந்த ஒரு வருடம் காலங்களிக்க என்ன கேட்கறீங்க? ஆமா. ஆனா இந்த ஒரு வருடம் அல்ல, இல்லை இந்த ஒரு வருடம் காத்தாலும் மறுபடியும் என்ன சொல்வீங்க தாத்தா? இந்த 10வது வருடம் கழித்து விட்டு 3 வருட காலம் கழித்து விட்டு நாட்டை கேட்க நாம் புறப்படுவோம். 10 மற்றும் 3 கழித்தாலும் வஞ்சகராக துரியோதனன் நாட்டை கொடுக்க மாட்டான். ஏன் கொடுக்க மாட்டான்? என்ன செய்கிறான் தெரியுமா? என்ன செய்கிறான் தாத்தா? பாண்டவர்கள் என்றுதான் குடியேறி வந்தார்களோ சூரியவனத்தில் அன்றிருந்து வஞ்சிக்கிறான். அன்றே வஞ்சிக்கவில்லை, அவன் அன்றே
திகுமுகாசுரன் சொல்லக்கூடிய சூழலை வைத்து ஆயுதங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார். யார் துரியோதனன்? ஆமா தாத்தா, என் கையில் கதை இருக்குது, என் தம்பி கையில் வில்லு இருக்குது, நகல ஏய் பாலு சூழ இருக்குது. ஏன் தாத்தா துரியோதனன் நாடு கொடுக்க மாட்டான்? கண்டிப்பா கொடுக்கும். யா எது இருக்குது பீமா? அக்கா, அண்ணன் சொல்வது தாழ்மை, தன்மை, நீ சொல்வது பெருமை, பெருமை, நீ சொல்வது அருமை. ஆஹா. ஆனால் அன்று நாளையிலே துச்சாதன் கொண்டு வந்து திரௌபதியை உருவித்தானே, ஓஹோ, அப்ப எங்க இருந்தது? தண்டிரது இவன் கரத்தில், தனவீரது இவன் கரத்தில், தண்டிருப்பது இவன் கரத்தில், தனவீரது இவன் கரத்தில், வாளிருப்பது இவன் கரத்தில், வேறிருப்பது இவன் கரத்தில். தண்டிருப்பது உன் கரத்தில், கரத்தில் தனிருப்பது உன் கரத்தில், ஆமா, வாள் இருப்பது நகல சகல. ஆனா இந்த வண்டாடி கொள்ளால் வஞ்சி வாரிய கண் சோர மெய் சோர தலைவிரி நிறுத்தாளே, அப்ப யார் காப்பாத்துறது? யார் காப்பாத்துறது மட்டும் கேட்க. சாச்சாதி கண்ணன் கண்ணன் காப்பாத்தல, உனதான் காப்பாத்தினாரு. திரும்ப ஒரு விஷயம், அண்ணா எல்லாருமே சொல்றாங்க கண்ணன் தான் காப்பாத்தணும், கண்ணன் காப்பாத்தணும் எல்லாருமே சொல்றாங்க. 5ஓட 6வதுன்னா பாஞ்சாலி சொல்றான், 5ல் 6 அப்படின்றாங்க. அது கிடையாது, தர்மம் தான் காப்பாத்தணும். ஏன் காப்பாத்தணும்? எப்படி தாத்தா அது? கண் அசைந்திருந்தால் இல்லையா சாவரி மண்மனைக்கு இருக்கு. ஆமா, பொருங்களா தம்பி என்று சொல்லிவிட்டான் பாரு. அந்த ஒரே வார்த்தைக்காக தான் அந்த வண்டாணிக்குள்ளான மனைவி என்ன, மக்கள் என்ன, யார் இருந்தால் என்ன என்று சொல்லிவிட்டார் தர்மராஜன். அதனால்தான் பொழுதுங்க. சரி தாத்தா, இந்த வழியை கடப்பதற்கு ஒரு வருட காலம் கழிப்பதற்கு வழி சொல்லு தாத்தா. அது கிடையாது, இந்த ஒரு வருடம் அல்ல, 13 கழித்து வந்தாலும் நாடு குறைக்க மாட்டான். நீங்க நிறுத்த வேண்டாம். அதுக்கு என்ன வழி? ஏன் நாட்டை கொடுக்க மாட்டான்? 13 கழித்தான். தாத்தா, இதுக்கு என்ன தாத்தா வழி? ஒரு வாசத்தி நீ சொல்லுவது நியாயம்தான், இல்லைன்னு சொல்ல, எல்லாரும் சொல்ல நியாயம்தான். ஐவர்கள் யாராவது ஒருவர் சென்று ஆண்டியாக பேச கொண்டு 2011 மடுத்த பொன்னம்பல வாசராக சிவபெருமானை ஒரு தவம் இருந்து வரம் பெற்று வந்தால் தகவலை ஜெயிக்கலாம். இந்த பாண்டவன் நாட்டி ஆனலாம். நீ சொல்லிய வண்ணமாகி என் தம்பிமார்கள் சென்று அஸ்தினாபுரி வட்டம் போகாது அண்ணா என்று தடுத்தாது. ஆமா, அவர்கள் வார்த்தை தள்ளி நடந்து நான் சென்றவன் நான். ஆமா, அந்த இடத்திலே அரசபையிலே சூதாடியவன் நான் தான். ஆமா, நாடு நகர் உப்பச்சட்டி உறவோடு பட்டு பெண்டார்களை பறித்தேன். இது எல்லாம் போதாமல் அருங்கிலி பாஞ்சாலி சூதாட்டத்தில் வைத்ததும் நான் தான். ஆமா, ஒருத்தவன் நான் குற்றம் செய்தவன் குற்றவாளியே இருக்கிறேன். நானே சென்று கைலாயத்திலே தவம் இருந்து சிவபெருமான பாசிபதார்த்தை பெற்று வருகிறேன் தாத்தா. எனக்கு வழி கொடு தாத்தா. தர்மா போதும் தாத்தா. தர்மா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறியா? இந்த நம்ம ஊரு உங்கூருன்னு பேசாத, ஒரே வார்த்தை. தர்மராஜ் நல்லவன் இல்லைன்னு சொல்லல, சூர்யாஜ் குற்றன்னு சொல்றது நியாயம் இல்லை. ஆனால் அன்று நாளையிலே, அதாவது இப்போ நம்ம போனாரு பாரு, ஆமா நாராயணசாமி, ஆமா, சொர்க்கபதி வாழ்ந்தாரு. அவங்க மக்கமாரனா பெற செய்யறாங்க, ராஜ்யோகம் பண்றாங்க. ஆமா, அந்த மாதிரி ஒப்படுகிற ராஜ்யோகம் போது செஞ்ச ராஜசுயோகம், ராஜ்யோகம் இந்த தந்தையாருக்கு அன்னதானம், கோதானம், ஆதானம், வஸ்திரதானம் எல்லாம் கொடுத்து நமக்கெல்லாம் பணத்தை கொடுத்து கர்ப்பத்தை தீர்த்தணும். இந்த மகாபாரத சரித்திரத்தை கண்ணார காதார கேட்கணும். நீ விடுத்து அவரை 4ஆம் பதிக்கு ஆளாக்கணும் தான் இந்த இரவு பொருள் கண் முடிச்சு நம்ம. அப்போ ஒப்பரு ராஜ்யோகம் போது என்ன பட்டம்? சாமராஜ பட்டத்தை பெற்று. அந்த சாமராஜ பட்டம் என்றால் என்ன? கடவுளா இருந்தாலும்
சரி ஒருவர் கொடுக்க வேண்டுமே தவிர கை நீட்டு கீழே வாங்கப்படாது. அதே மாதிரி தான் இவர் வாழ்ந்தா தெரியுமா? இதுவரையும் சொல்றேன் நான். என்ன கூட அடிச்சாரு தெரியுமா உனக்கு? ஆனால் அதே மாதிரிதான் அதெல்லாம் வேணாம். இவர் என்ன அடிச்சாலையும் கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் உண்மை தரும். அதை போல இவர் இருந்தாலும் என்ன சொல்ற, உன் சாம்ராஜ்யம் பெற்றவன் சென்றால் வர கொடுப்பார். வருகிற வழியில் யாராலும் கேட்டு விட்டான். ஐயா எங்க சென்றா கைலாயம் சென்று காஞ்சிபதார்த்தம் வெட்ட வந்து யாசகுமார்